வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பின் பெயர் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்பது பண்டைய காலம் முதல் இன்றைய நாள் வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. காரணம், அது மனிதர்கள் அறிய முடியாத வகையில் எல்லையற்ற மாபெரும் மிக பெருந்தொலைவை கொண்டதாக இருக்கிறது. நாம் இந்த காலத்தில் நவீன கருவிகள் மூலம் இந்த அண்டத்தை பல விண்வெளி தொலைநோக்கியின் மூலம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காணக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை ஒரு தூசி அளவே என்பது நமக்கு தெளிவாகிறது. காரணம், இந்த பிரபஞ்சம் என்பது மிகவும் எல்லையற்றதாகும். நம்மளுடைய கருவிகள் மூலம் ஒரு சிறு தூசி போன்ற அளவுக்கே காண முடிகிறது. அதுவும் இந்த தூசி அளவில் நம்மளுடைய எண்ணத்தை வைத்து கொண்டு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்பது நமக்கு புரிய வரும். குறிப்பாக சூரியன் நம் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதும், அதே போல மற்ற சூரிய மண்டலம் தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச வெளியில், அதாவது பெருவெளி என்று கூறலாம் அல்லது வெட்டவெளி என்று கூறலாம், இங்கு பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறது. நம்மளுடைய பார்வை இந்த சூரிய மண்டலத்தை விட்டு செல்வதற்கே கடந்த 40 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வாயேஜர் 1, வாயேஜர் 2 என்ற செயற்கைக்கோள்கள் நமது சூரிய மண்டலத்தை கடந்து விண்வெளி என்ற பெருவெளியில் பறந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் நம்மளால் ஒரு சிறிய தொலைவை மட்டுமே காண முடிகிறது. அதுவும் ஒளி ஆண்டுகளில் தான் கணக்கீடு செய்ய முடிகிறது. அதாவது ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு வருடத்தில் ஒளி எவ்வளவு தொலைவு விண்வெளியில் கடந்து செல்கிறதோ அந்த அளவை குறிக்கக்கூடியதாகும். இவ்வாறு கணக்கிடும்போது கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் கூட இந்த விண்வெளியில், அதாவது வெட்டவெளி அல்லது பெருவெளியில் பல அண்டங்கள் இருக்கின்றன. இது நமக்கு தெரிந்தவரை உள்ள அண்டங்களை பற்றியது மட்டுமே. மேலும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்பது இன்றளவு நமக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. அது இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இருந்தாலும் நமது பண்டைய கால யோகிகள், இன்றைய கால யோகிகளும் இதற்கு ஒரு தகுந்த பதிலை அளித்திருக்கிறார்கள். அதாவது இறைசக்தி என்னும் ஒரு அறிவின் மூலமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் படைக்கப்பட்டிருக்கிறது, அவராலேயே இந்த பிரபஞ்சம் எழுப்பப்பட்டது என்னும் கருத்து இங்கு உங்களுக்கு நான் தெளிவாக யோகியின் வழியில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்ச உணர்வு, பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச எண்ணம், பிரபஞ்ச அதிர்வு என்ன பல வகைகளில் இந்த பிரபஞ்ச படைப்பின் கர்த்தாவை பற்றி கூறிக்கொண்டே செல்லலாம்.